ஒரு சீட்டு ஜெயிப்பதற்கான அரசியல் யோகியதை தகுதி இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதை பத்தி எவனுமே விவாதிக்கல. நீ எடுத்து பேசு. வேங்க வயல்ல இருந்து மேல் பாதியில இருந்து மேல்மால இருந்து கொடுத்த வாக்குறுதிகளை, எத்தனை வாக்குறுதிகளை காத்துல பறக்க விட்டுருக்கீங்க. இல்லத்தரசுகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு இல்லத்தரசு வீட்லயும் 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்குது. வீட்டு வரி 3 தடவை உயர்ந்திருக்கிறது. குடிநீர் வரி 3 முறை உயர்ந்திருக்கிறது. மின் கட்டணங்கள் 3 முறை உயர்ந்திருக்கிறது. கல்வி கட்டணங்கள் ரத்து செய்யப்படல. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் அதிபயங்கரமா இருக்குது. ஆணவ கொலைகள் அதிபயங்கரமா இருக்குது. கஸ்டோடியல் டெத்ஸ், காவல்துறை மரணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கின்றன. காவல்துறைக்கு 10 வயது பெண் குழந்தையோட பாலியல் வன்புணர்வுக்கு கூட நியாயம் கிடைப்பதற்கு உயர் நீதிமன்றத்தின் தலையீடு சிபிஐ விசாரணை மூலமாக இங்கு தேவைப்படுகிறது. நீதிமன்றங்களின் வாயிற்புறங்களிலேயே வழக்கறிஞர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 200 சீட்டு ஜெயிப்பதற்கான அரசியல் யோகியதை தகுதி இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதை பத்தி எவனுமே விவாதிக்கல. 200 சீட்டு ஜெயிப்பதற்கான அரசியல் யோகியதை தகுதி